புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் இளோமதன் வழங்க கேட்கலாம். இளோமதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த நிலையில் புதுச்சேரியில் இதே நிலைதான் நீடித்தது. இரு தலைவர்கள், அதாவது தேசிய ஜனநாயக கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மற்றும் பாஜக தலைவர்களை பாமக நிர்வாகிகள் 3 முறை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு பிடியும் கொடுக்கவில்லை, பாமக போட்டியிடுவதற்கான தொகுதியிலும் வழங்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. வன்னியர் சங்க கட்டிடத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் பாமக நிர்வாகிகள் கடுமையாக என்ஆர் காங்கிரஸில் பாஜகவை எதிர்த்தனர். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்சியாகவே அவர் கருதவில்லை. அதனால் வரும் தேர்தலில் 30 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவது என்ற முடிவினை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருப்பதாக மாவட்ட செயலாளர்களான வடிவேலு, மதியழகன், கோபி ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர். இது தொடர்பாக தாங்கள் எடுத்த முடிவினை கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு அனுப்ப இருக்கிறோம். அவர் எடுக்கும் முடிவுக்கு காத்திருப்போம். இருப்பினும் புதுச்சேரியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை தனித்துதான் காலம் 30 தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்கும். தங்களுடன் இணைந்து ஏதாவது கட்சிகள் வந்தால் 3வது அணி அமைக்கும் வாய்ப்பு இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளோமதன். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் இதுவரை முதலமைச்சர் என்ஆர் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் அவர்களையும் கூட்டணி சார்பாக எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் ஆணைக்கிணங்க சந்தித்தோம். அதற்கான எந்தவித பதிலும் இன்று வரை வரவில்லை. ஆகையால் இங்கு இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து எங்களுடைய சின்னையா அவர்களுக்கு ஒரு தீர்மானமாக அனுப்பி வைக்க உள்ளோம். என்ன தீர்மானம் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 3வது அணி அமைத்து எங்களுடைய தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட போகிறது. 30 தொகுதிகளிலும் கூட்டணியிலே 3வது அணியிலே நாங்கள் போட்டியிட போகிறோம். மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு இந்த தீர்மானத்தை அனுப்பி வைக்கிறோம். மருத்துவர் சின்னையா எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படும்.